தோசை இட்லி அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது சட்னி சாம்பார் தாங்க. இதோட காம்பினேஷனை எதாலையுமே அடிச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு டைம் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே டைம் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக ஆறுது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 3 வத்தல் எடுத்துக்கிறேன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் காயத்தையும் கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து போட்டுக்கலாங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை பொன்னிறமாக வரது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதையுமே சேர்த்துக்கலாங்க. 10லேருந்து 15 பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சின்ன துண்டு புளி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே சாப்பிடாம ஒரு தாளிசம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே அதிகமாக இருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்ச சட்னியுமே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். சுட சுட இட்லி தோசை எடுத்து இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலில் இருந்து. உங்களுக்கு தோசை இட்லி கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.